அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகசம், பரிதாபமான 5 மரணங்கள், கிட்டத்தட்ட 293 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுக்கெல்லாம் காரணம் நிர்வாக திறனின்மையா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நிர்வாகமே இல்லைங்க, அப்புறம் தானே அதுல திறன் இருக்கா இல்லையா அப்படின்னு பேசுறதுக்கு. வேர் வாஸ் த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி? ஏதோ மழை பெய்யற மாதிரி ரெயின் பெய்யுது, வாட்டர் வருது, ரெயின் நின்ற உடனே வாட்டர் போயிடுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க போல இருக்குது. 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ட்டு விமானப்படையினர் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். அப்ப அந்த 15 லட்சம் பேர் உள்ள வர்றது பல நேரங்கள்ல நடக்குங்க. ஆனா அந்த வெளியில போகிறதுன்றது ஒரே நேரத்துல நடக்கும். அப்போ என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு யாராவது ஒத்துராது யோசிச்சு பார்த்தாங்களா? இப்ப இந்த மரணங்கள் கொடுமையானது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிட்டாரு, பாருங்க அவங்க வெயிலின் தாக்கத்தால் இறந்தார். கூடவே சொல்றாரு, விமானப்படையில அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இந்த கண்ணாடி போட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கொடை எடுத்துன்னு வாங்க, தண்ணி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, விமானப்படையினர் சொன்னாங்க. நாம என்ன சொன்னோம்? மாநில அரசாங்கத்துல ஏதாவது சொன்னோமா? இல்ல அறிவிப்பு கொடுத்தோமா? இல்ல பத்திரிகையில ஒரு விளம்பரம், எதுக்கோ விளம்பரம் கொடுக்கிறோம். சாதனையெல்லாம் நம்ம பாருங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறோம். இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்க வேணாமா? இல்ல டிவியில இதுல ஏதாவது ஒரு ஸ்லைடாவது போட வேணாமா? நீங்க இந்த முன்னேற்பாடுகளோட வாங்க அப்படின்னு கேட்டா மக்களை குறை சொல்ல வேண்டியது. இது மிகப்பெரிய சாதனை. அதுல வேற சொல்லிக்கிறார், மெரினா கடற்கரை பக்கத்துலதான் பாருங்க ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது, ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது, ஸ்டான்லி இருக்குது, உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு இருக்காரு. கரெக்ட், உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாத மாதிரி இங்க சோக்கிங் நடந்துக்குது எல்லா ரோட்லயும். பத்திரிகையாளர் கேட்கிறார், ஆம்புலன்ஸ் வர முடியலங்க. அதுக்கு உடனே அமைச்சர் பதில், 15 லட்சம் பேர் நெரிசல் இல்லாம ஒரு சாதனை. இதெல்லாம் ஒரு பதிலாங்க? சிம்பிள் லாஜிக். மக்கள் அங்கேருந்து நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது ஆம்புலன்ஸ் எங்க இருந்தாலும் மூவ் பண்ண முடியாது. இது பீச் ரோட்ல மட்டும் இல்ல. இவங்க கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி, இந்த 15 லட்சம் பேர் வர்றது ஒன்னா, பல வழிகள் பல நேரங்கள்ல வந்துட்டே இருப்பாங்க. சில பேர் முன்னாடி வரணும்னு நினைப்பாங்க. இது தொடர்ச்சியா வருகின்றது. ஆனால் கிளம்பி போறதுன்றது ஒரே நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பீச் ரோடு மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற அத்தனை ரோடுமே சோக் ஆகும். அதுக்கு என்ன பிளான் பண்ணாங்க? பீச் ரோட்ல மட்டும் இல்லை, எங்கேயுமே ஆம்புலன்ஸ் நகர முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எல்லா சாலைகளிலும் போக்குவரத்து காவலர்களை வச்சுட்டு முதல்ல எல்லா கடைகளையும், அத்தியாவசிய தேவை மெடிக்கல் ஷாப் தவிர மற்ற எல்லாத்தையும் மூட சொல்லி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் சண்டே, நான் ஏதாவது கடையில வாங்க போறேன் அப்படின்னு போவாங்க, ரோட்ல வண்டியை நிறுத்துவாங்க, இது பார்க்கிங் ஏடா கூடமா இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது தேவையில்லாத டிராபிக்கை தவிர்த்து இருக்க வேண்டும். முக்கியமா அந்த மாம்பலம், அதுக்கப்புறம் வேளச்சேரி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைகளை இழுத்து மூடுன்னு சொல்லியிருக்கணும். சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. அடுத்தது ரோட்ல கண்ட இடத்துல வண்டியை நிறுத்திட்டு போறது அப்படின்றத காவல்துறையினர் தடுத்து இருக்க வேண்டும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராபிக் அப்படின்றது இந்த பக்கம் தாம்பரம் வரைக்கும், இந்த பக்கம் திருவான்மியூர் வரைக்கும் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் திருவத்தூர் வரைக்கும் எங்கேயுமே பிளாக் இருக்கக்கூடாது. அடுத்தது எல்லாரும் ஒரே சாலையில போகாதீங்க. அண்ணா சாலை போங்க, இந்த பக்கம் பூந்தமல்லி ஐ ரோடு போங்க, இந்த பக்கம் ஈசிஆர், ஓஎம்ஆர் அப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணி போங்கன்னு இதையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொன்னாங்களா? சோக்கிங் நிச்சயமா நடக்கத்தான் செய்யும். ஆம்புலன்ஸ் வர முடியாது, கஷ்டப்படத்தான் செய்யும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருந்தாங்க? ஏர்ஃபோர்ஸ் தானங்க நடத்துறாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு இருக்கணுங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சிக்குங்க. பீச் ரோட்ல மட்டும் இல்ல, பல இடங்கள்லயும் இந்த மாதிரி பிரச்சனை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4-5 ஹெலிகாப்டர் அப்படி கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலச்சரிவு, வெள்ளம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் போயிட்டு இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அவசரம் அப்படின்னும் போது ஹெலிகாப்டர்ல அவங்கள கொண்டு போயிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவங்களை அட்மிட் பண்ணணும். இதுக்கு ஒரு 5 ஹெலிகாப்டர் நீங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கணுமா வேணாமா? அடுத்தது வெயிலின் தாக்கத்தால் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்க. ஜனங்க ஆம் ஆத்மி சொன்னா கேட்க மாட்டாங்க. தண்ணி பாட்டெல்லாம் தூக்கின்னு வர மாட்டாங்க. இது என்ன வேறு வெயிட் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற நிலைமையும் இருக்கும். வந்தவங்க அத்தனை பேரும் பணக்காரங்க கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட்ல தண்ணி டேங்க் வச்சு சப்ளை பண்ண முடியுமான்னு நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா சிம்பிள், கொஞ்சம் யோசிச்சு இருக்கணுங்க.
இப்போ அந்த கார் ரேஸுக்கு வந்து நாங்க ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சோம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதே மாதிரி நீங்க அந்த பீச், அந்த விழா நடக்கிற இடத்துல வேண்டாம். மக்கள் பெரும்பாலும் எப்படி வராங்க? 2 வீலர், 4 வீலர் சொந்த வாகனங்கள்ல வரவங்களுக்கு பார்க்கிங்னு ஒரு இடம் குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த வேளச்சேரியிலேருந்து வருவாங்க பறக்கும் ரயில். அதுல வருவாங்க. அதுக்கப்புறம் சபர்பன் ட்ரெயின்ல வருவாங்க. அந்த தாம்பரம் பீச் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ல வருவாங்க. அதே மாரி இந்த பக்கம் திருவள்ளூர், ஆவடி இங்கேருந்தெல்லாம் சென்ட்ரல் வரைக்கும் வர அந்த ட்ரெயின்ல வருவாங்க. அதுக்கப்புறம் பேருந்து மூலம் வருவார்கள். அப்ப என்ன பண்ணணும்? மக்கள் அங்க இறங்குற இடத்திலேயே தண்ணி பாட்டில் குடுத்துருக்கணும். சார் இதெல்லாம் எவ்வளவு செலவாகும்னா, ஏங்க செலவு? இந்த தண்ணி பாட்டில் தயாரிக்கிற கம்பெனிகள் நல்ல பெரிய பிராண்டடாவே எடுத்துக்கங்க. நீங்க சோட்டா மோட்டா கம்பெனி கூட வேணாம். ஒரு 4, 5 கம்பெனிய புடிச்சு, இந்த பாருங்க இத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டால் போட்டுக்கங்க. தண்ணி சப்ளை பண்ணுங்க. தண்ணி பாட்டில் எல்லாருக்கும். உங்க பிராண்டுக்கு விளம்பரம் அப்படின்னு சொன்னா தாராளமா கியூல வந்து நின்னுருப்பாங்க அவங்க. அதே மாரி இந்த தொப்பி போட்டுன்னு வர சொன்னாங்க, குடை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அது கண்ணாடி அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த தொப்பி பாருங்க ஒரு இது எலாஸ்டிக் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு அட்டை மாரி இருக்கும். இத நெறைய விளம்பரங்களுக்காக குடுப்பாங்க. இத ஒரு 10 கம்பெனி கிட்ட சொன்னீங்கன்னா, கொண்டாந்து குவிச்சிருப்பாங்க தொப்பி. அடுத்தது கண்ணாடி. இந்த சூரிய கிரகணம் போதெல்லாம் வந்து அந்த அட்டையில ஏதோ ஒண்ணு ஒட்டி ஒரு மாரி கண்ணாடி இருக்கும். அத கொண்டாந்து குடுத்துருக்க போறாங்க. விளம்பரம் தானே அவங்களுக்கு. அதே மாரி கொடை வேணும்னாலும் சின்னதா ஏதாவது இப்படி தலையிலேயே மாட்டிக்கிற மாரி கூட நெறைய பேர் விளம்பரத்துக்காக கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க. யோசிச்சிருக்கணும். முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாம ஜனங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. ஜனங்க செய்ய மாட்டாங்க. அரசாங்கம் தாங்க செய்யணும். அதுக்காக தான ஓட்டு போட்டு உங்கள தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். ஜனங்க என்ன தப்பு பண்ணாலும் அத சரியான வழியில் வழிநடத்த செல்வதற்கு தான் அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குது. ஹெல்மெட் போடுன்னா போடுவாங்களா? சட்டம் போடணும். அந்த மாரி தான். இவங்க இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும். இதுல வந்து வெயில்ல யாராவது பாதிப்படைவாங்க. இதெல்லாம் யோசிச்சு செய்யணுமா? வேணாமா? எல்லாம் வந்து ஜனங்களே செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே தேவையில்லையே. அடுத்தது வாட் வாஸ் த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி? இன்ஃபேக்ட் வாட் அப்படின்னு கேட்கிறத விட வேர் வாஸ் த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் கேட்கணும். 15 லட்சம் பேர் ஒட்டுக்கா பீச் ரோட்ல இருந்து மத்த இடங்களுக்கு போறாங்க அப்படின்னும் போது அவங்க என்னென்ன மோட்ல போவாங்க? சொந்த வண்டியில வந்தவங்கள விட்டுருங்க. எத்தனை பேர் இருக்க போறாங்க? மீதி பேருக்கெல்லாம் ட்ரெயின், மெட்ரோ, பஸ் இதுதானங்க ஒரே வழி. நேத்தைக்கு சண்டே. வழக்கமா சபர்பன் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு லிமிடெட் சர்வீஸ் இருக்கும். இத முன்னாடியே ரயில்வேக்கு சொல்லி, "இத பாருங்க நாளைக்கு ஏராளமான பேர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதனால சண்டே சர்வீஸ்ன்னுலாம் சொல்லிறாதீங்க. கூடவே எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் ரன் பண்ணுங்க. ஏராளமான கூட்டம் வரும். அவங்களுக்காக வந்து எப்படியாவது எங்கேருந்தாவது நீங்க வண்டிய கொண்டாந்து ஸ்பெஷல் சர்வீஸ் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு சர்வீஸ் ரன் பண்ணிட்டே இருக்கணும்." அப்படின்னு ஏதாவது ரிக்வெஸ்ட் குடுத்தாங்களா? அதுக்கு சதர்ன் ரயில்வேவோட ரெஸ்பான்ஸ் என்ன? அடுத்தது மெட்ரோ. அங்கேயும் அதே மாரி தான். இது மாரி வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது தயாரா சர்ரு 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 சர்ருன்னு வண்டிய இயக்கணும். அடுத்தது இன்னைக்கு ஒரு நாள் மெட்ரோல ஃப்ரீ. ஏங்க ஏதோ மேட்ச் நடக்கும்போது அந்த டிக்கெட் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லலையா? ஒரு நாள் ஃப்ரீயா குடுத்தா ஒண்ணும் குறைஞ்சிற போறதில்ல. கூட்டம் அங்கிருந்து குறைய வேண்டும். அதனால டக்கு டக்குன்னு வண்டி போயிட்டே இருக்கணும். ஃப்ரீ. இது பாருங்க நீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு கியூ, அதுக்கப்புறம் அத போட்டுட்டு அது நிக்கிறதுக்கு ஒரு கியூ அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். நீங்க பாட்டுக்கு போங்க. அப்படியே ஏறிக்கின்னு அங்க போய் இறங்குங்க. இந்த மாரிலாம் ஏதாவது பிளான் பண்ணாங்களா? அடுத்தது பேருந்து. கரெக்ட்டா அந்தந்த இடத்துல வச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஏறி நீங்க போயின்னே இருங்க. இந்த பஸ் போனோனே பின்னாடி அடுத்த பஸ் வந்து நிக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு அந்த இடத்துலேருந்து முதல்ல வெளியில போயாகணும். இதெல்லாம் சரியா பிளான் பண்ணாங்களா? ஆனா ட்ரெயின்ல எந்த அளவுக்கு கூட்டம் அப்படியே பிதுங்கி வழியுது. எல்லாம் ஜன்னல புடிச்சு தொங்கிட்டு போறாங்க. அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ ஊடகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நான் கேட்டேன் வேர் வாஸ் த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. எப்படிங்க 15 லட்சம் பேர் ஒட்டுக்கா கிளம்பி போகும்போது எவ்வளவு பெரிய சிட்டியா இருந்தாலும் சிக்கி சின்னாபின்னமாயிரும். அதுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க? அதுதான் நான் சொன்னேன். நிர்வாகமே இல்ல. இருந்தா தானே அது வந்து திறனின்மையா இல்லையா அப்படின்னு பத்தி கேட்கறதுக்கு. இதுல நம்ம சிஎம் சொல்லியிருக்காரு. பாருங்க விமானப்படையினர் கேட்டதை விட அதிகமாவே நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஏங்க ஏர் ஃபோர்ஸுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்றத பத்தி மக்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? ஏர் ஃபோர்ஸா வந்து ஓட்டு போட்டாங்க. நாங்க தானே ஓட்டு போட்டு உங்கள பதவியில உட்கார வச்சுக்கிறோம். எங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஆமாங்க நாங்க வரதாங்க செய்வோம். இது வந்து 21 வருஷத்துக்கு அப்புறம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா, இதுல வந்து அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்லுகிறாரு. இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டா, ஜெயலலிதா அவர்கள் வந்து மகாமக குளத்துல குளிக்கும்போது, அப்போ நெரிசல்ல இத்தனை பேர் செத்தாங்களே, அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இத்தனை பேர் செத்தாங்களே அப்படின்ட்டு பட்டியல் எடுத்து படிச்சுன்னுக்கிறாரு. ஏன் இப்போ அந்த மரணம் அடைந்தவர்கள் வீட்ல, அதுக்கப்புறம்
இந்த சிக்கி சின்ன பின்னமாகி நடந்தெல்லாம் கஷ்டப்பட்டு போன அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த லிஸ்ட்டை படிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆனா அண்ணன் ஆர்.எஸ். பாரதி லிஸ்ட் படிச்சார மகாமகா குளம் அப்படின்னு 21 வருஷத்துக்கு முன்னாடி 2003ல இதே சென்னை மெரினா கடற்கரையில இதே மாதிரி விமான சாகச நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. 10 லட்சம் பேர் வந்திருக்காங்களாம். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக அதையும் கண்டுகளித்திருக்கின்றார். ஆனா அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்கல. அதை மறந்துட்டாரு போல இருக்கு அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள். ஆனா இப்போ அவருக்கு சரியா பதிலடி கொடுத்து நிற்கிறாங்க எல்லாம். இதுதான் நான் சொல்றேன், ஹைலி இன்சென்சிட்டிவ் அப்ரோச். இதுல கவிதாயினி கனிமொழி அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். அப்ப எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்களே உங்களை காப்பாத்திக்கங்க, இந்த மாதிரி கூட்டம் கூடாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த போது நான் சொல்லி இருந்தேன், ரொம்பவே இன்சென்சிட்டிவா இவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குது. அமைச்சர்களுடைய நடவடிக்கை இவரது திருக்கரங்களால் கொடுப்பார் அப்படின்னு எந்த வீட்டுல போய் என்ன பேசினுக்கிறார்? பஞ்சு 95 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கின்றது. எதுவா இருந்தாலும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை நீங்க போய் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு கிரெடிபிலிட்டி அப்படின்னா அவர்கிட்ட தான் இருக்கு. மற்ற யாரும் ஃபேஸ் பண்றதில்லை. இதுல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? என்னை விமர்சனம் செய்கிறவர்களுக்கு என்னுடைய நடவடிக்கைகளால் பதில் சொல்வேன் அப்படின்னாரு. பதிலே சொல்லல, நடவடிக்கையும் ஒன்றும் காணோம். எப்படி லெட்ஸ் வெயிட் அண்ட் see அப்படின்னு போறாரா? இதுக்கும் ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஜனங்க அவங்க பாட்டுல வருவாங்க, அவங்க பாட்டுல போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஓ சரி, அமைச்சர்கள் முதலமைச்சர் இவங்களை விட்டுருங்க, சுத்தி இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அதெல்லாம் யோசிக்க வேணாமா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது தமிழக அரசாங்கத்துல. இதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கமிஷனராக இருக்கின்றார். அவர் என்ன பண்ணார்? சார் டிசாஸ்டர் நடந்த பிறகு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நடந்த பிறகு இல்லைங்க, நடக்காமல் தடுப்பதற்கும் தான் அவங்க கிட்ட எஸ்ஓபி இருக்கு. இன்னென்ன மாதிரி விஷயங்கள்ல இன்னென்ன மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கணும், அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றதும் பார்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே. எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்மளை சுத்தி இருக்க அதிகாரிகள் எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு ஆமாஞ்சாமி போடுறவங்களாவே நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். தைரியமா என்ன நடக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அதிகாரிகளை பக்கத்துல வச்சுக்கலன்னு சொன்னா எல்லாமே டிசாஸ்டரா தான் முடியும். இதுல திருமாவர்கள் உயர்மட்ட விசாரணை வேணும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஸ்கேதிங் அட்டாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தன்னலம் பேணாது மக்கள் நலம் பேணும் அரசுதான் சிறந்த அரசாக இருக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல ஒரு முட்டி தள்ளக்கூடிய ஒரு ட்வீட் வேற எதுவுமே இருக்க முடியாது. பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க திருமா அவர்கள் திமுகவிடம் சரணடைந்து விட்டார்னு. ரைட் ஃப்ரம் த டே ஒன் நான் சொல்லி நிக்கிறேன், கிடையாது. திமுக தான் இவங்க கிட்ட காம்ப்ரமைஸா போயிட்டாங்க அப்படின்னு. ஆனாலும் இது நீடிக்காது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு பஞ்ச் 95ல நான் சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் பாருங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரே பலமாக இருந்தது. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அணி மாறுவதற்கான ஒரு பெரிய சம்பவமாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்க போகின்றது. திமுகவுக்கு தேவை ஒரு கோர்ஸ் கரெக்ஷன். இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. இது கள்ளக்குறிச்சியோடைய மரணம் தான் இதோடைய முக்கியமான காரணமே. என்றைக்கு திமுக மறுபடியும் இன்டெலிஜென்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ் அவங்கள பதவியில கொண்டு உட்கார வச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இது மாதிரியான டிசாஸ்டர்களை தவிர்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எதையாவது ஒண்ணு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சென்சிட்டிவா பேசி மக்களுடைய பகையை சம்பாதித்துக் கொள்வது, கூடவே கூட்டணி கட்சிகள் இதை சாக்கா வச்சு கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வெளில போவது அப்படின்றதுதான் நடக்க போகுது. நாம சொல்றதெல்லாம் மறுபேச்சே பேசாம அதுக்கு எனக்கு அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு தலையாட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பியூரோக்ரசி தான் உங்களை சுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சாராய கண்ணைய 3 நாளும் மூடாட்டாலும் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாது திமுக. அட்லீஸ்ட் இனிமேலாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டிசாஸ்டர் நடந்த பிறகு இல்லை, நடப்பதற்கு முன் தடுப்பதற்கும் தான் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ் அந்தந்த பதவிகளை கொண்டு உட்கார வச்சு இண்டிபெண்டா செயல்பட விட்டால் மட்டும்தான்
திமுக ஓரளவுக்கு இழந்து கொண்டிருக்கின்ற செல்வாக்க ரெக்கவர் பண்ண முடியும். இல்லைன்னா அதிமுக ஒரு பக்கம் சர்ன்னு பாதாளத்தில் பாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு போட்டியா திமுகவுடைய செல்வாக்கு இன்னும் வேகமா கீழே போயிட்டு இருக்க போகுது. ஆனா கீழே போகும்போது கூட்டணி கட்சிகள் கூட வர மாட்டாங்க. மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.